5 காரியங்களை பார்த்தோம். Christ is our salvation. கிறிஸ்துவானவர் நம்முடைய ரட்சிப்பா இருக்கிறார். Secondly, Christ is our sanctuary. கிறிஸ்துவானவர் நம்முடைய ஆலயமா இருக்கிறார். Thirdly, Christ is our store. கிறிஸ்துவானவர் நம்முடைய மூலைக்கல்லா இருக்கிறார். And fourthly, Christ is our sacrifice. மூன்றாவது கிறிஸ்துவானவர் நம்முடைய பலியா இருக்கிறார். Christ fifthly is our supply. மூன்றாவது ஐந்தாவதாக கிறிஸ்துவானவர் அவர் கிருபையாக இருக்கிறார் அல்லது கொடுக்கிறவரா இருக்கிறார். ఈ వచనాల్లో 3 మాటలు ఉన్నాయి. இந்த வசனங்கள்ல 3 வார்த்தைகள் இருக்கிறது. ఇశ్రాయేలీయులు, இஸ்ரவேலர்கள், అహరోను వంశస్థులు, ஆரோன் குடும்பத்தார், దెన్ యెహోవా భయభక్తులు. அதன் பிற்பாடு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ఈ 3 మాటలు బైబిల్లో ఎన్నిసార్లు రాశారు, కీర్తనలు ఎన్నిసార్లు రాశారు? இந்த 3 வார்த்தைகளும் முழு வேதாகமத்தில் எத்தனை முறை எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீதங்களிலே எத்தனை முறை எழுதப்பட்டிருக்கிறது? ఎన్నిసార్లు రాసినా వదిలేయండి బ్రదర్, భోజనం చేసి వెళ్ళిపోతాం. எத்தனை முறை எழுதினா உங்களுக்கு என்ன சகோதரனே, விட்டுடுங்க நாங்க சாப்பிட்டு போயிடுறோம். Only twice it is written. இரண்டே முறை தான் எழுதப்பட்டிருக்கிறது. And only that twice is in Hallelujah Psalms. அந்த 2 இடமும் அல்லேலூயா சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. First time in Psalm 115. முதலாவது இடமானது 115வது சங்கீதம் 10వ వచనమా? 10வது வசனம். Psalm 115. 10வது வசனம். Yes brother. 9:10. Okay brother. Yes say. பாருங்கள் 115ல வாசித்த வண்ணமாக ఇశ్రాయేలీయులారా, అహరోను వంశస్థులారా, యెహోవా యందు భయభక్తులు గలవారులారా. இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே. Only twice these 3 word phrases seen in the Bible, and this is in Psalm 115 first time, Psalm 118 in the last time. ஆகவே பரிசுத்த வேதாகமம் முழுவதுமாக இந்த 3 வார்த்தைகளானது திரும்ப எழுதப்பட்டிருக்கிற இடமானது சங்கீதம் 115, சங்கீதம் 118 நாம் பார்க்கிறோம். 115కి 118కి తేడా ఏంటి? 115க்கும் 118க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ఇక్కడ ఇశ్రాయేలీయులు ఏం చేయాలా? இங்க இஸ்ரவேலர்கள் என்ன செய்ய வேண்டும்? అహరోను వంశస్థులు ఏం చేయాలా? ஆரோன் குடும்பத்தார் என்ன செய்ய வேண்டும்? భయభక్తులు గలవారు கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? 118లో ఏం చేయాలా? 118ல என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? In Psalm 115 there is a trust. 115வது சங்கீதத்திலே கர்த்தரை நம்புங்கள். ఓ ఇశ్రాయేలీయులారా, అహరోను వంశస్థులారా, యెహోవా యందు భయభక్తులు గలవారులారా, యెహోవాను నమ్ముకోండి. ట్రస్ట్ ఇన్ ద లార్డ్. இஸ்ரவேலரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆரோனின் குடும்பத்தாரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். In Psalm 118 118வது சங்கீதம் 3-4 వచనాల్లో 3-4 వచனத்திலே అదే గుంపు ఏం చేయాలా? அதே கூட்டத்தார் என்ன செய்ய வேண்டும்? థ్యాంక్స్ గివింగ్. நன்றி செலுத்த வேண்டும். As the coin has both sides, both valid, we have this privilege which has both sides and both valid. ஆகவே இந்த 2 காரியங்கள் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. அதே போல தான் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். On one side we have to trust Christ. ஒரு பக்கத்துல